ஃபஸ்ட்டு பார்த்துங்க, இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லாஸ்ட் எண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு சுற்றி இப்படி ஈஸியாக திருவினிங்கன்னா திருவி ஒரு இழுத்துங்கன்னா ஓகே, சின்னதாக முடிச்சு இப்போ நம்மளுக்கு விழுந்திருக்கும். இதே மாதிரி நம்ம 2-3 டைம் சுற்றிக்கலாம். இப்போ நம்ம சுற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு முடிச்சு மாதிரி கிடச்சிருச்சு. நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. நான் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய முடிச்சாக தான் போட்டிருக்கேன். இப்போது போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஈஸியாக சொல்கிற பாருங்க. இந்த த்ரெட்டை இந்த 2 கையிலையும் இப்படி பிடிச்சிட்டு 2 விரல்லையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒரு விரல், அதாவது ஆள்காட்டி விரல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரலில் இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போது இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு நம்ம துளிப் நீடில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு இந்த இடத்துல வழுக்கிற மாதிரி இருக்கும், த்ரெட்டு கூட சுற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ஃபஸ்ட்டு இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதை கீழே வச்சுட்டு எப்படி எடுப்போம்னா, இதை அதாவது மேலே வருது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம கை ஓரமாக வரும். ஓகேவா? அதை துணிக்கு கீழே வச்சு இப்படி பிடிச்சி இப்படி இழுக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. துணி இப்படி பிடிச்சி மேலே, துணிக்கு மேலே இந்த த்ரெட்டை கொண்டு வரணும். இப்போது நான் முடிச்சோடு சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, குத்து பாருங்கள், ஊசி இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், இப்படி பிடிச்சி மேலே இழுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மெதுவாக தான் விடுறேன், மேலே வந்துடுச்சு. இந்த த்ரெட்டை நம்ம பிடிச்சிக்கணும். அந்த முடிச்சு போட்டதை வந்து நம்ம விட்டுடணும். சரியா? விடும்போது மேலே இருக்க அந்த நீடில் விட்டுறக்கூடாது. நீடில் நூல் மாட்டிருக்கு, நான் காட்டுற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை வந்து விடக்கூடாது, கீழேயும் கரெக்டாக பிடிச்சி இழுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு எப்படின்னு சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம அந்த நூலுக்குள்ளே விட்டோம் இல்லையா, அந்த நூலுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும். சரியா? அந்த ஹோல் வழியாக மறுபடியும் என்ன பண்ணுறோம், கொத்துறோம். ஓகே, நல்லா பாருங்கள். மறுபடியும் குத்தணும். இந்த நூலை இப்படி நம்ம சுற்றணும். ஓகேவா? சுற்றினா மேலே நூல் வந்துடும். ஓகே, இப்போ மேலே வந்துடுச்சு நூல் பாருங்கள், மேலே போய் செக்யூர் ஆகிருக்கு. இப்போ மேலே காட்டியிருக்க பாருங்கள். எப்படின்னா இந்த மாதிரி 2 த்ரெட்டு வந்துருக்கும். இது இப்போ நம்ம செகண்டாக இழுத்தது, இது ஃபஸ்ட்டே நம்ம கொண்டு வந்தது. இது முடிச்சு போட்டிருக்கு, இது வராது. இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது நல்லா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போது இந்த நூலுக்கு இடையில தான் இந்த நூல் வருது. ஓகேவா? ஆனால் இதை விட சின்னதாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தூக்கி விட்டுருக்கேன். ஓகேவா? சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே இந்த ரோப் வச்சு இப்படி இழுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்மளுக்கு விழுந்துருச்சு. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச் விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். அதாவது கொக்கி இழுக்கிற மாதிரி இருக்கிறது ரைட் சைடில் இருக்கணும். இப்படி குத்தணும், சுற்றணும், கீழே ரொட்டேட் பண்ணணும். மேலே நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே இதை வந்து கொண்டு வரணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டிச்சு ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம போடும்போது அதே மாதிரி இந்த கேப்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே,
இந்த கேப். அப்போ தான் கரெக்டாக போடும். சில த்ரெட்டு வந்து இப்படி சுற்றி நம்ம புதுசாக போடும்போது வந்து இந்த மாதிரி சுற்றிடுவோம். சுற்றும்போது ஒரு தடவை போட்டு காட்டுற பாருங்க. இப்போ இப்படி இழுத்துருவோம். சரியா? இழுத்துட்டு நம்ம இதை கரெக்ட் பண்ணாமல் இதை உள்ளே கொண்டு வரும்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின்னல் டைப்பில் விழுந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பின்னல் டைப் வந்து விழக்கூடாது. ஓகேவா? இப்போது நான் அதை எடுத்துட்டேன். ஸோ இதை நீட்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ குத்தணும், சுற்றணும், மேலே இருக்கணும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஓகேவா? அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம லைன் போடணும். ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து இப்படி குத்துறது வந்து தப்பாக இப்படி திருப்பியெல்லாம் குத்திடுவாங்க. ஸோ அப்படி குத்துவோம். நானுமே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். குத்திட்டு எங்கடா நூல் வர மாட்டேங்குது அப்படின்னு தேடிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். சரியா? இது ரொம்பையும் தூக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம த்ரெட்டு வந்து இது பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்கள், இப்போ நான் லைனு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கேப் இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும். சரி, இந்த த்ரெட்டை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு தெரியணுமேன்றதுக்காக கை எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நீடியில் வந்து நேராக வச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து இப்படி சாய்ப்பாங்க, இப்படி, அதாவது ரொம்ப சாய்ச்சிட்டு இருக்கனால வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா